உங்களுடைய முயற்சி, உங்களுடைய ஆரம்பத்தை யார் சந்தோஷமாய் பார்க்காவிட்டாலும் அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாத கர்த்தர், பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற தங்களுடைய 7 கண்களை உடைய கர்த்தர், நீங்க செய்கிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் சந்தோஷமா பார்க்கிறாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சின்ன குழந்தைகள் மணலின் மேல் வீடை கட்டும் போது சுற்றி இருக்கிறவங்களுக்கு பார்க்கறதற்கு கிண்டலா தெரியும். சுற்றி பார்க்கிறவர்களுக்கு இன்னும் ஒரு அலை அடிக்கும் போது அந்த மண்ணை கட்டப்பட்ட அந்த வீடு இடிஞ்சு விழும் அப்படின்னு தோணும். ஆனால் பெத்த தாய் தகப்பன் மட்டும் அவன் செய்கிற ஒவ்வொன்றையும் அப்படியே சந்தோஷமா பார்ப்பாங்க. என் பிள்ளை இவ்வளோ பலன்ல இது செய்தில்ல, இந்த மண்ணிலே இப்படி கட்டியிருக்குல்ல அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. ஆண்டவர் சொல்கிறார், உன் பிள்ளைகளை நீங்கள் நேசிக்கிறதை விட உங்களையும் என்னையும் கர்த்தர் நேசிக்கிறார். தன் பெற்ற பிள்ளைக்கு அப்பத்திற்கு பதிலாக கல்லை கொடுக்க மாட்டானே. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும் போது பரமபிதா உங்களுடைய அற்பமான ஆரம்பத்திலே அவர் சந்தோஷப்படுகிறார். கையை மேல உயர்த்தி, என் கை துவங்கினதை என்னை கொண்டே கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். என்னை கொண்டு என் குடும்பத்தை கட்ட போகிறார். என்னை கொண்டு இந்த குடும்பத்தை நிறுத்த போகிறார். சொல்லுங்க ஆமேன், ஆமேன். வெகு சீக்கிரத்தில் இந்த செய்தி வரும். உங்களை கொண்டு உங்க குடும்பத்தை கர்த்தர் கட்ட போகிறார். பிள்ளைகளை கட்ட போகிறார். உங்கள் ஜெபத்திற்கு பதில் உண்டு. நம்புறவங்க நல்ல கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நான் நம்புறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும் போது நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு காரியத்தை ஒரு மனிதன் மூலமாய் செய்ய வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் இன்னொரு ஆப்ஷனை கர்த்தர் தேடுறதே இல்லை. அவனுடைய பலவீனத்தை பார்த்து, இல்லை அப்படின்னு சொன்னால் அவனுடைய இயலாமையை பார்த்து, சரி வேண்டாம், இவன் இதுக்கு நமக்கு செட் ஆகி வரமாட்டான், அதனால வேற யாரையாவது ஒருத்தரை தேடலான்னு அவ்வளவு சீக்கிரமாய் ஆண்டவர் நினைக்க மாட்டார். ஒரு தரிசனத்தை வைத்தால், ஒரு லட்சியத்தை வைத்தால் 90% ஆண்டவர் ஒண்ணுமே இல்லைன்னாலும் அதை நிறைவேற்றக்கூடிய பலன், அதை நிறைவேற்றக்கூடிய வார்த்தை எல்லாத்தையும் கொடுத்து அதை முடிக்க பண்ணுகிற கர்த்தராயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் என்று, அவர் துவங்குறவரும் அவர் முடிக்கிறவருமாகிய கர்த்தர். அவர் இருந்தவரும் அவர் இருக்கிறவரும் இனி வரப்போகிற தேவனுமாயிருக்கிறார். நம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் நம்முடைய முடிவை சம்பூரணமாய் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறவர் நம்முடைய கர்த்தர்.